மித்ரா, இதுதான் சூப்பர் சான்ஸ். ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ண போறேன். ஆதியோட க்ளோஸா இருக்கிறதுக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆதி கிட்ட நெருங்குற வழிய பாரு. அதுதான் உனக்கு நல்லது. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா புரியுது நந்தினி. நானும் நீ சொல்றது விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா ஏதோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் வந்ததும் அமைதியாயிட்டீங்க. சும்மா பேசிட்டு இருந்தோம் ஆதி. போலாமா? ஆதி வாங்க உள்ள போலாம். இரு மித்ரா, முக்கியமான ஒருத்தவங்க வர வேண்டி இருக்கு. அவன் வந்ததும் போயிடலாம். என்ன இன்னொருத்தவங்க வருவாங்களா? யார் ஆதி? வெயிட். ஆதி, இங்க பாரதி எதுக்காக வந்திருக்காங்க? நான் தான் வர சொன்னேன் மித்ரா. அண்ணே சொல்லுங்கண்ணே. நான் சொல்றத நல்லா கேளு. என்னை சுத்தி நடக்கிற விஷயத்தெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா என் லைஃப்ல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அன்னைக்கு என்கிட்ட ரவுடிங்க பிரச்சனை பண்ணது, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆனது, பாரதிய ஆபீஸ்ல யாரோ மாட்டி விட பிளான் பண்ணது, இப்படி என்னை சுத்தி நடக்கிற எதுவுமே சரியா இல்லை. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகும். பாரதியால என்னோட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனா என்ன காரணத்தினாலேயோ நடக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் பாரதி அமைதியாவே இருக்காங்க. அதனால கரெக்டா பிளான் பண்ணி தான் பாரதி கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியும். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுதுண்ணே. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நீ பாரதி கிட்ட போய் இது பிசினஸ் மீட்டா இருக்கிறதால வந்திருக்கிற பிசினஸ் ஓனர்ஸோடவும் இன்வெஸ்டர்ஸ் கூடவும் சின்ன சின்ன மீட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாரதிய கெட் டுகெதர் நடக்கிற ஹோட்டலுக்கு நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவங்கள கூட்டிட்டு நீ அங்க வந்துரு. இந்த டைம்ல பாரதி என் கூட ஹோட்டல்ல தான் இருக்கணும். பாரதி என்னை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு வரணும், அவ்வளவுதானே? இந்த தம்பி கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, தம்பி உடையான் படைக்கஞ்சான். அண்ணியோட நாங்க இருப்பேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, ஓவர் அண்ட் அவுட். ஆதி, மித்ரா, உனக்கு இப்ப பாரதி இங்க வந்ததுக்கான காரணம் தெரியணும், அவ்வளவுதானே? நான் ஏற்கனவே உங்ககிட்ட புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக சில விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல. அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாரதியோட ஃபைல்ல தான் இருந்துச்சு. அதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். சரி, அதான் ஃபைல கொண்டு வந்து கொடுத்தாச்சுல. இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? கிளம்புங்க பாரதி. மித்ரா மேடம், இந்த ஹோட்டல பார்த்தா எனக்கு உள்ள வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மேடம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வந்ததும் இல்ல, இங்க சாப்பிட்டதும் இல்ல. இங்க விதவிதமா அப்படியே அடிக்கி வச்சிருப்பாங்களே. இவ்வளவு தூரம் வந்துட்டான்,
நீங்க மட்டும் ஓகே சொன்னா அப்படியே உள்ள வந்து ஒரு ஓரமா இருந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு போயிடுவோம் மேடம். கொஞ்சம் பார்த்து தயவு பண்ணுங்க மேடம். என்ன விளையாடுற தவக்கல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வந்த வேலை முடிஞ்சதில்ல, அப்ப கிளம்பி போற வழியை பாரு. நந்தினி கூல். இப்ப அவங்க வர்றதுனால நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க போறதில்ல. ஆக்சுவலி சொல்லணும்னா பாரதி இந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசுறது, டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டா நாம வந்த வேலையை பார்க்கலாம். அவங்க இங்க இருக்கிறது நமக்கு ஹெல்ப்பா தான் இருக்க போகுது. நானும் மித்ராவும் அப்போதான் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். அதனால இவங்க இங்க ஃபங்க்ஷனை அட்டன் பண்றாங்க. டாட். என்ன மித்ரா, ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்கு. என்ன பாரதி, நக்கலா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் என்னமோ இந்த பிரபஞ்சமே உன்னையும் அதையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்குன்னு செம்மையா பில்டப்லாம் கொடுத்த. இப்ப என்னாச்சு பாத்தியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்பவுமே விதியை விட கடவுள் ரொம்ப பெரியவர். அதனால்தான் அவர் என்ன இங்கே வர வச்சிருக்காரு. பாரதி, வெயிட். பேசும்போது குறுக்க பேசலாமா? நான் பேசினதுக்கு அப்புறம் உனக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்கறேன். அப்ப நீ பேசு. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஐயோ, கல்யாணம் வரைக்கும் ஏன் போற? நீ அவர் பக்கத்திலேயே நெருங்க முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவனே என் பக்கம் மித்ரா.